அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. வராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் தினமும் இரவு தூங்கும் முன் இதை செய்தால் பணம், பெயர், புகழ், செல்வாக்கு உயரும். நீங்கள் நினைத்தது நடக்கும். ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். ஒரு எளிமையான சூட்சமத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி இந்த பதிவில் பதிவு செய்ய இருக்கிறேன். நம்ம சேனலில் வாராகி தேவி வழிபாடு முறை பற்றியும் வராகி தேவி வழிபடுபவர்கள் செய்ய வேண்டிய மற்ற எளிமையான தாந்திரிக, மாந்திரிக, சூட்சம பரிகாரங்களை பற்றியும் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கேன். அது மட்டுமல்லாது நம்ம சேனல் சார்பாக அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியாக வசிய தூவங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். பண பிரச்சனைக்கு தனியாக, குடும்ப பிரச்சனைக்கு தனியாக, கணவன் மனைவி பிரச்சனைக்கு தனியாக, குழந்தைகள் பிரச்சனைக்கு தனியாக, அது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வசிய தூபங்களை அறிமுகப்படுத்தியிருக்கோம், வசிய தாயத்துகளை அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் சொன்னது தூபங்களை எங்களால் பயன்படுத்த முடியல, சில விஷயங்களால் சில சூழ்நிலை நிமித்தமாக தொடர்ந்து நீங்கள் சொல்கிற முறைப்படி உபயோகப்படுத்த முடியலன்னு ஒரு சிலர் சொன்னதுனால தாயத்துக்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கோம். இதை பற்றி தகவல் உங்களுக்கு தேவையெனில் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தினமுமே நம்ம விளக்கு பொறுத்துறோம், பூஜையில் நம்மளால் முடிஞ்ச நைவேத்தியத்தை வைக்கிறோம். எல்லாருமே டெய்லி நைவேத்தியம் வைக்கிறாங்களா அப்படின்னா அது கிடையாது. ஆனால் டெய்லி ஏதாவது ஒன்று வைக்கணும். டெய்லி செய்ய முடியாதுங்க, நான் வேலைக்கு போகிறேன், நான் ஆஃபீஸ் போகிறேன், எதுவுமே செய்ய முடியலையா, உலர் பழங்கள் ஏதாவது வாங்கி டெய்லி வச்சு நீங்கள் விளக்கு பொறுத்த போது 2 முந்திரி அல்லது 2 பாதாம், 2 பூசணி விதை, 2 கல்கண்டு, 2 பேரிச்சம்பழம் இதெல்லாம் வாங்கி நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு பூஜையிலே கூட வச்சுக்கலாம். இதில் ஏதாவது 2 வைக்க எதுவும் இல்லையா, ஒரு ஏலக்காய் வைக்கலாம், 2 கிராம்பு வைக்கலாம். இதை மாதிரி ஏதாவது ஒரு பொருள், ஒரு டம்ளர் தண்ணீர் அல்லது ஒரு டம்ளர் பால், அது மாதிரி நீங்கள் எச்சில் படாத சாதம் இருந்ததுன்னா சாதம், இது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்கள். இப்போ இப்படி நம்ம பூஜை பண்ணிடலாம். முடித்ததுக்கு பிறகு தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நான் இப்போ சொன்ன 2 விஷயத்த முதல்ல கண்டிப்பாக கடைப்பிடிங்க. ஒன்று, தினமும் வீட்டில் விளக்கேற்றுங்க. அப்படி விளக்கேற்றும் போது உங்களால் முடிந்த அளவு ஏதாவது ஒரு பிரசாதத்தை கண்டிப்பாக வைங்க. 3வது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. நான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யக்கூடிய ஒரு சூட்சமம் தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும், யானையை கட்டி கொண்டு வாங்க, குதிரையை கட்டி கொண்டு வாங்கன்னுலாம் சொல்ல மாட்டேன். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு மனதார மனமுருகி வேண்டினாலே போதும். நம்ம வேண்டு வரோம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஒரு தட்டை எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றுங்க, கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுங்க, கொஞ்சம் குங்குமம் போடுங்க. இது 2ம் இருக்கிறவங்க இதை போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் சுண்ணாம்பு இருக்குது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் சுண்ணாம்பை போட்டு குங்குமத்துக்கு பதில் மஞ்சள் பொடி மட்டும் போட்டுக்கோங்க. தட்டு, தண்ணீர், மஞ்சள், குங்குமம், அல்லது தட்டு, தண்ணீர், மஞ்சள், சுண்ணாம்பு இதெல்லாம் போட்டாச்சு. உங்கள் வீட்டில் வெத்தலை இருந்ததுன்னா ஒரே ஒரு வெத்தலை எடுத்து அது மேலே வைங்க. அந்த வெத்தலை மேலே ஒரு கற்பூரத்தை வைங்க. வச்சுட்டு சாமியை அப்படியே வலதுலேருந்து இடம் 3 முறை, இடதுலேருந்து வலம் 3 முறையும் ஆரத்தி எடுங்க. ஆரத்தி எடுத்துகிட்டு அதை கொண்டு போய் டெய்லி வெளியில் ஊற்றிடுங்க. இப்படி ஒரு 48 நாள் செஞ்சு பாருங்களேன். உங்கள் வீட்டில் என்ன கந்திஷ்டி கோளாறுகள் இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள், ஏன்னா தெய்வத்துக்கு நம்ம ஆரத்தி எடுக்கிறோம், தெய்வத்துக்கு நம்ம ஆரத்தி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் நேர்மறை ஆற்றல் சக்தியானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். தெய்வ சக்தியானது அந்த இடத்துல நிலச்சி நிற்கும் போது நம்ம எதற்காக வழிபாடு செஞ்சோமோ, காலையில் எது என்ன நினச்சி விளக்கு பொருத்தணுமோ, என்ன நினச்சி மந்திரம் சொன்னமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனடியாக நிறைவேறும். இப்போ நான் சொன்னது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். இதை தொடர்ந்து 48 நாள் செய்துட்டு வாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை குளிக்க வைக்கிறாங்க இல்லையா, அந்த குழந்தைங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஸ்டிக் அரைப்பாங்க. எதுக்கு அப்படின்னா குழந்தைங்களுக்கு எந்த கண்டிஸ்டியும் விடக்கூடாது, எந்த நோயும் வரக்கூடாது, நல்ல ஆற்றல் பெருகணும், குழந்தைகிட்ட தெய்வத்தன்மை அதிகமாகணுங்கிறக்காண்டி செய்வாங்க. குழந்தைக்கே அப்படி செய்யும்போது தெய்வத்துக்கு தினம்தோறும் இது செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நம்ம நினச்ச காரியமெல்லாம் தடை இல்லாமல் நடக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.